மிதுன ராசிக்கான குரு பயிற்சி பலனை நாம் பார்க்க போகிறோம். மிதுனம் என்று சொல்லும்போது இந்த ராசிக்கு குரு பகவான் வருகின்றார். இந்த காலத்தை ஜென்ம குரு காலம் என்று நாம் சொல்வோம். அப்போது ஜென்ம குரு காலம் என்று சொன்னால் கட்டாயம் இந்த குரு பகவான் உங்களுக்கு நேரடியாக நற்பலனை தரப்போவது இல்லை. ஜென்ம குரு காலத்திலே நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமான ஒன்று. நற்பலன் குரு தருவார். குரு என்று சொல்லும்போது எப்போதுமே அவர் சுவர் தான். யாரிடத்திலுமே அவர் விரோதம் பாராட்ட மாட்டார். தவறு செய்தவருக்கும் கூட நல்லதையே செய்வார். அந்த குரு தான் பிறருக்கு முன்னோடியாக முன் உதாரணமாக ரோல் மாடலாக இருக்கக்கூடிய ஒருவர். அவர் ஒரு முழுமையான சுவர். அவரால் தான் இங்கு உயிர்கள் தழைத்து தொங்குகின்றது. இப்படிப்பட்டவர் நன்மையை செய்ய மாட்டாரா என்று நீங்கள் வருந்த வேண்டாம். அதாவது உங்களுக்கு அறிவுறுத்துகிறேன். அதாவது நீங்கள் ஒரு பயணத்தை மேற்கொள்ள போகும்போது உங்களுடைய வாகனத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டு பயணத்தை தொடங்கும் போது இந்த வழி கொஞ்சம் சரியாக இல்லை, அதனால் பார்த்து கவனமாக நீங்கள் அந்த வாகனத்தை இயக்க வேண்டும் என்று நாம் சொல்வது தவறொன்றும் இல்லை. அப்போது நீங்கள் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருந்து சரியான இலக்கை சென்று அடைவீர்கள், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல். இரவு நேரத்தில் அவ்வளவு. அப்படியாக இந்த குரு பகவான் ஜென்மத்திற்கு வருகின்றார் என்று சொன்னால், ஜென்மம் என்றால் நாம் தான். அப்போது உங்களுடைய மனநிலையோ அல்லது உடல்நிலையோ சரியாக இருப்பதற்கு நீங்கள் பிரயத்தனப்பட வேண்டும். நல்ல தேக ஆரோக்கியம் இருக்கக்கூடிய இள வயது மத்தியம வயது அன்பர்கள் மனம் நன்றாக இருப்பதற்காக தினசரி நல்ல விஷயங்களை பார்ப்பது, கேட்பது, படிப்பது, நல்ல தொடர்பை ஏற்படுத்தி இதை செய்ய வேண்டும். மத்தியம வயதை தாண்டியவர்கள் ஆரோக்கியத்துக்கு அக்கறையை எடுத்துக்கொள்ள வேண்டும். என்னென்றால் ஜென்மகுரு காலத்திலே உங்களுக்கு எது ஆரோக்கியத்தில் பிரச்சனையாக இருக்கிறது, உடல் உறுப்புகளிலே பாகங்களிலே எது உங்களுக்கு வீக்காக இருக்கின்றது, சக்தி இல்லாமல் பலம் இழந்து இருக்கின்றதோ அதை உங்களுக்கு குரு பகவான் தெரியப்படுத்தும். அப்போதும் கூட அவர் நன்மையைத்தான் செய்கின்றார் மறைமுகமாக. அதனால் மிதுன ராசி அன்பர்கள் ஆரோக்கியத்திலே அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். ஜென்மகுரு காலத்திலே அவர் உங்களுடைய ராசிக்கு 7 மற்றும் 10ஆம் இடத்திற்கு அதிபதி. 1 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ஜீவனஸ்தானம். வேலை 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 என்று அதிகமாக வேலைக்கு முக்கியத்துவம் கொடுக்கலாம், தவறு கிடையாது. ஆனால் அந்த வேலை செய்வதே நமக்காகவும் நம்முடைய குடும்பத்தினருக்காகவும் தான் முதல், பிறகுதான் அதை நாம் ஒரு தர்மமாக செய்கின்றோம் என்று சொல்லுவோம். அதனால் அந்த வேலை செய்யலாம், ஆனால் நமக்கும் முக்கியத்துவம் தரலாம். 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடியது வாழ்க்கை துணை. அதனால் வாழ்க்கை துணையுடைய ஆரோக்கியத்திலே அக்கறை எடுத்துக்கொள்வது, வாழ்க்கை துணைக்கும் உங்களுக்கும் ஏதோ கருத்து வேறுபாடு, பிரச்சனை, தினசரி வாக்குவாதம் வீட்டிற்கு வந்தால் உண்மையில்லை என்று சொல்லக்கூடிய நிலையிலே பாதிக்கப்படாமல் அப்படிப்பட்ட நிலையை ஏற்படுத்தாமல் இருக்கும். இந்த 2 விஷயங்கள் உங்களுக்கு மன ரீதியான கஷ்டங்களையோ உடல் ரீதியான உபாதைகளோ ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கிறது. இதில் நீங்கள் கவனமாக இருந்துவிட்டால் போதுமானது. ஜென்மகுரு காலம் என்று சொல்லும்போது அந்த குரு உங்கள் மீது ஆதிக்கம் செலுத்துகின்றார். நீங்கள் எந்த தன்மையை கொண்டவர் என்று பார்க்கும்போது புதனுடைய தன்மையை கொண்டவர். புதனுக்கும் குருவுக்கும் அப்படியே 2 துருவங்கள் கொண்ட ஒரு நிலை. இருவருமே கல்வி, ஞானம், புத்தி என்று சொல்லக்கூடியதைத்தான் கொடுக்கிறார்கள். ஆனால் வெவ்வேறு வழியிலே தருவார். குரு தரும்போது ஒரு குருவிடத்திலே பயின்று அவர் சொல்வதை கேட்டு உள்வாங்கி அதை கடைபிடித்து பிறருக்கு மீண்டும் அதை கடத்தி சென்று போவது குருவுடைய கல்வி. புதன் என்று சொல்லும்போது ஏன், எதற்கு, எப்படி, எங்கு என்று ஆராய்ந்து படிக்கக்கூடிய ஆராய்ச்சிகள், சுயமாக தெரிந்து கொள்ளக்கூடியது, நிறைய சிந்தித்து ஆராய்ந்து அனுபவத்தின்படி தெரிந்து கொள்ளக்கூடியது. 2க்கும் வித்தியாசம் இருக்கிறது. அதனால் நீங்கள் இந்த காலகட்டத்திலே உங்களுக்கு யாராவது ஒருவர் குருவாக இருக்கின்றார், உயர் அதிகாரியாக இருக்கின்றார், முதலாளியாக இருக்கின்றார், ஆசிரியராக இருக்கின்றார், உங்களுடைய தந்தை, மூத்த சகோதரர்கள், உறவினர்கள், யாரோ ஒருவர் உங்களுக்கு வழிகாட்டும் போது ஏற்றுக்கொள்ள வேண்டும். தர்க்கம், வாத விவாதங்களை தவிர்க்க வேண்டும். இவர்களை வழிபட வேண்டும். உங்களை விட பெரியவர்களாக இருக்கக்கூடியவர்களை முதலிலே நீங்கள் நன்றாக மதித்து அவர்களை துதித்து நல்ல விஷயங்களை நீங்கள் ஏற்றுக்கொள்ள. பிறகு வயதில் சிறியவராக இருந்தாலும் குரு என்று வரும்போது அவரையும் நீங்கள் துதித்து போற்ற வேண்டியதாக இருக்கும். சுய புத்தி என்று சொல்லக்கூடிய உங்களுக்கு அதிகம். மிதுனராசி அன்பர்கள் புத்திசாலிகள், அதிபுத்திசாலிகள். ஆனால் இப்போது குரு உங்கள் மீது ஆதிக்கம் செலுத்துகிறார். அதனால் குரு சொல்வதைத்தான் நீங்கள் கேட்டாக வேண்டும். உங்களுக்கு வேலை மாற்றம் ஏற்படுகிறதா? சரி. கூடுதலாக வேலை கொடுக்கப்படுகிறதா? துறை மாற்றம் செய்யப்படுகிறதா? நேர மாற்றம் செய்யப்படுகிறதா? எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளுங்கள். கட்டாயம் அதிலிருந்து நிறைய விஷயங்களை தெரிந்து கொள்வீர்கள். அந்த மாற்றமானது உங்களுக்கு மிகச்சிறந்த நன்மையை பயக்குகிறது என்பது எதிர்காலத்திலே தெரியும். வீட்டிலும் வெளியிலும் எவரிடத்திலும் தர்க்கம் செய்யக்கூடாது, வாத விவாதங்கள் செய்யக்கூடாது, எதையும் மறுக்கவோ எதிர்க்கவோ செய்யக்கூடாது.
நல்ல விஷயங்கள் உங்கள் மீது அன்புள்ளவர்கள் உங்களுக்கு வழிகாட்டக்கூடியவர்கள் சொன்னால் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதுதான் இந்த குரு பயிற்சியிலே நீங்கள் கவனமாக இருந்து பார்த்து கொள்ள வேண்டியது மற்றும் ஆரோக்கியம். இவ்வளவுதான். மற்றபடி குரு பகவான் 5, 7, 9ஆம் இடத்தை பார்க்கின்றார். மிதுன ராசி என்பவர்களுக்கு திருமண யோகம் உண்டு. புத்திர பேரு கிடைக்கக்கூடிய பாக்கியம் இருக்கின்றது. உயர்கல்வி சம்பந்தமான யோகமானது இருக்கின்றது. பிரயாணங்கள் மூலமாக பலாபலன்கள் கட்டாயம் உங்களுக்கு வந்து சேரப்போகின்றது. உங்களுடைய கடமையை தர்மத்தை நீங்கள் செய்வதற்கு எந்த ஒரு தடையும் இருக்க போவது கிடையாது. இதுவெல்லாம் நல்ல பலாபலன். இந்த மிதுனராசி அன்பர்கள் இந்த குரு பயிற்சி வழிபாடு நீங்கள் செய்ய வேண்டும். இது ஆன்மீக ரீதியாக இருக்கின்றது. யதார்த்தமாக அன்றாட வாழ்க்கையிலே செய்ய வேண்டியது இருக்கின்றது. 2 விதமாக இருக்கின்றது. ஒன்று, இந்த குரு ரீதியாக பார்க்கும்போது இந்த காலகட்டத்திலே நீங்கள் அந்த குருவுடைய உலோகமாக இருக்கக்கூடிய தங்கத்தை அதிகமாக அணிந்து கொள்வதை தவிர்க்கலாம். ஏதோ ஒரு சில விஷயத்தை திருமணத்தின் போது உங்களுக்கு போட்ட ஒரு மோதிரமாக இருக்கலாம், அதை நீங்கள் அணிந்து கொள்ளும். அல்லது உங்களுக்கு அதிர்ஷ்டமானது ராசியானது என்று சொல்லக்கூடிய ஏதோ ஒரு அந்த தங்க ஆபரணத்தை நீங்கள் அணிந்து கொள்ளலாம். ஆண்கள் இந்த மோதிரம். பெண்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் இப்போது பெரும்பாலும் அந்த தாலி கொடி, தாலிச்சரடு என்று சொல்லக்கூடியதை மஞ்சள் கயிற்றிலிருந்து தங்கத்திலே அணியக்கூடிய பழக்கம் இருக்கின்றது. அதிலே நிறைய பேர் தாலி பவழம் என்று சொல்லி கோர்த்து போட்டு கொண்டிருக்கிறீர்கள். மணிகளை, நவ மணிகளை கோர்த்து அணிந்து கொண்டே இருப்பீர்கள். இந்த ஒரு நிலை இருக்கக்கூடிய காலம் இது. முற்காலத்திலே அந்த தாலி சரடு என்று சொல்லக்கூடியது மஞ்சள் கயிற்றிலே இருந்தது. தீர்த்தம் ஆடும்போது, குளிக்கும்போது, ஸ்நானம் செய்யும் போதெல்லாம் நல்ல மஞ்சள் கிழங்கை அரைத்து அதிலே பூசக்கூடிய ஒரு பழக்கம் இருந்தது. அதனால் இப்போது இந்த காலகட்டத்திலே இது போல மஞ்சளை அரைத்து நீங்கள் பூசிக்கொள்ளோ அல்லது இந்த மஞ்சளை அரைத்து நீங்கள் ஸ்நானம் செய்ய அந்த தண்ணீரிலே கொஞ்சம் விட்டு அதன் பிறகு ஸ்நானம் செய்வதோ, இந்த மஞ்சளை இந்த உணவிலே அதிகமாக பயன்படுத்திக் கொள்வது, இதை நீங்கள் செய்யலாம். பரிகாரமாக பொதுவாக செய்ய வேண்டிய விஷயம் என்று பார்க்கும்போது, யாரோ ஒருவருக்கு கல்விக்காகவோ உணவிற்காகவோ உடுத்தி கொள்ள வேண்டிய வஸ்திரங்கள், ஆடைகளுக்காகவோ இயன்ற போதெல்லாம் உதவி செய்யுங்கள். கல்விதானம், வஸ்திரதானம், அன்னதானம். வித்யாதானம், வஸ்திரதானம், அன்னதானம். இதை இயன்ற போதெல்லாம் உங்களுடைய சக்திக்கு ஏற்ப நீங்கள் செய்யுங்கள். இந்த குரு பயிற்சி உங்களுக்கு அமோகமாக